ஷாலோம். டே 160. பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து உபாகமம் 21ஆம் அதிகாரம் வரை இப்படியாகத்தான் நாம் தொடர்ந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் இங்கே ஒரு புதிய சந்ததியாக இருக்கிறார்கள். யோர்தானுக்கு கிழக்கே கரையிலே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மோசே அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். உபாகமம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்றால் அவங்க பின்னால் உள்ள காரியத்தை நினைப்பதற்காக கர்த்தர் அதை விரும்புகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:5 வசனம் வாசிக்கும் போது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இங்கே நாம் நினைவு கூற வேண்டியது என்ன? கடந்த காலம் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நிமிடம் வரை எத்தனை கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அது எதிர்காலத்தையும் நமக்கு அதை பின்னாடி உள்ளதை திரும்பி பார்க்கும்போது அதை நமக்கு இந்த காலத்தில் உள்ளதையும் நமக்கு பலப்படுத்துகிறதாய் நமக்கு இருக்கிறது. அதனால் மனிதன் எப்போதுமே தேவனுக்கு அந்த பகைவனாகத்தான் இருக்கிறான். நான் அது பல டைம் நம்மளுடைய பழைய அந்த முந்தின மெடிடேஷனில் கூட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மனிதன் எப்போதுமே அந்த இயல்பே அப்படிதான். தேவனுக்கு முன்னாடி பெருமை, சுயநலம் உள்ளவனாகவும் தந்திரமாகவும் இருக்கிறான். அதனால் தான் இப்படிப்பட்ட கஷ்டங்களிலே கடந்து வர செய்து அவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஒரு பரீட்சையானது ஒருவன் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளையா இல்லையா என்பதை தெளிவுபடுத்திவிடும். உபாகமம் 8:3, மத்தேயு 4:4 வசனத்தில், இன்னும் லூக்கா 4:4 இந்த வசனத்துலலாம் பார்க்கும்போது இயேசு இந்த உபாகமம் 8:3 கோட் பண்ண அதே அந்த வசனங்களை இந்த அதிகாரங்களில் கோட் பண்ணியிருக்கிறார். இந்த காஸ்பலில் கோட் பண்ணியிருக்கிறாரு. சோதனை நேரத்தில் அந்த வசனத்தை பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செல்வ செழிப்பு, அதாவது கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாதான். உபாகமம் 8:4 வசனம், இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அப்போ எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. அப்போ தேவன் கொடுத்த அந்த மன்னாவினால அவர்களுக்கு எந்த சத்தும் குறைபடவில்லை, ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி கூட வரல. அதனால தான் கால் கூட வீங்கலை. இது ஒரு அற்புதமான உணவாக இருந்தது. உபாகமம் 8 வசனங்கள் 5-9 வரை பார்க்கும்போது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாழும் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தவறான போதனைகளை போதிக்கிறார்கள். நீ உண்மை உள்ளவனாக கிறிஸ்தவனாக இருந்தால் நீ உலக காரியங்களிலே எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுவாய் என்று போதிக்கிறார்கள். ஆனால் இது உண்மை அல்ல. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய தேசத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். தேவன் கிறிஸ்தவர்களை உலகத்தின் பொருளால் ஆசீர்வதிப்பேன் என்று வேதத்தில் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைத்தான் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் அவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான எந்த ஆசீர்வாதத்தையும் குறித்து அவர், எந்த வாக்கு தத்தத்தையும் குறித்து அவர் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கவில்லை. தேவன் சிலருக்கு வாக்கு பண்ணாவிட்டாலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதை நாம் இருதயத்தில் நாம் பதித்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம் உள்ளம் அப்படியாக நாம் அந்த இருதயத்தில் பதித்து நாம் அதை ஆழமாய் சிந்திக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களில் நம் உள்ளம் உடைந்து போகாமல் இருப்போம். உபாகமம் 8 வசனங்கள் 10-16 வரை பார்க்கும்போது, இங்கே பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என்பது எப்படி இருக்குன்னா, 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. நமக்கு அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன? யோவான் 14:2-3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம், அவர் நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் இஸ்ரவேலருடைய நம்பிக்கை இந்த உலகம். இந்த வித்தியாசத்தில் நாம் நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவன் யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த பூமி உலகத்திற்குரியது. அதாவது இந்த உலகம் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். உபாகமம் 8:17-18 வசனங்களை வாசிக்கும் போது, இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் இருக்கும் நிலைமையை பார்க்கும்போது அவர்களுடைய நிலைமைக்கு காரணம் கீழ்ப்படியாமைதான். அது என்ன என்பதை நாமே தீர்மானிக்க முடியும். வசனங்கள் 19-20 வசனத்தை வாசிக்கும் போது, கீழ்ப்படிய தேவன் தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டும் என்பதை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாமற் போனால் அந்த ஜனங்களைப் போல நானும் உங்களை அழிப்பேன் அப்படிங்கிறது கிளியராக அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ நாம் கீழ்ப்படிதலோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நாம் அவரை
நேசிக்கிறோம் என்று சொல்ல முடியும். ஸோ அந்த காரியத்திலே பரிபூரணமாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று அவரிடம் நாம் சொல்லி நம் இந்த வார்த்தைகளை நாம் காப்பாற்றி நாம் வரும் காலங்களில் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க நாம் பிரயாசப்படுவோம். நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், வேதத்தின் மொத்த ரகசியமே கீழ்ப்படிதல். எங்களுக்கு கீழ்ப்படிதலை இன்னும் அதிகமாய் தாங்க. உம்மை மகிமைப்படுத்துவோம் அப்பா. அதன் மூலமாக உம்மை ஆராதிக்கிறோம். எங்களில் நற்கிரியை தொடங்கின தேவனது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முதல் அப்பா அதை நடத்தி தர வல்லவர் அப்பா என்று விசுவாசிக்கிறோம். உலக மக்களைப் போல இல்லாமல் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக வாழ, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென்.